Hi friends, welcome to Distinct Deepa channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சண்டே vlog. ஸோ சண்டே குக்கிங் என்ன ஸ்பெஷல், பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் எங்கே வந்து வெளியில் போனோம், ஈவினிங் எங்கே போனோம், என்னென்ன ஆர்ப்பாட்டங்கள் பண்ணோம் அப்படின்றது தான் வந்து நீங்கள் இந்த vlogல பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே லஞ்சுக்கு சிம்பிளாக தக்காளி சாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ தக்காளி, அதோடு சேர்ந்து நல்லா புதினா, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். தக்காளி போட்டிருக்கறனால நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு ஜூஸ் மாதிரி நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பச்சை பட்டாணி ஒரு 1/4 கிலோ. பச்சை பட்டாணி வந்து இது ஃப்ரெஷ் பீஸுங்கிறதுனால அது ஊற போட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம குக்கரில் அரிசி வேக போடும் போதே சேர்த்து நம்ம வந்துட்டு வச்சுட்டோம் அப்படின்னாலே அது வந்து வெந்துடும். அண்ட் பச்சரிசி வந்து நான் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம வந்துட்டு ஊற வச்சுட்டு வடித்து வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விசில் போதும் குக்கரில் நல்லா உதிராக சாதம் வரதுக்காக. இப்போ டேரெக்டாக வந்து ப்ரெஷர் பேனில் வந்துட்டு ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு இந்த மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். லைக் பட்டை, ஏலம், கிராம்பு, பெருஞ்சீரகம் அதெல்லாம் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை வந்துட்டு அதோடு சேர்த்து நம்ம வதக்கிக்கிறோம். ஜூஸ் எடுத்தது போக ஒரே ஒரு தக்காளி வந்து நம்ம குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும். இது ரெண்டும் ஹாஃப் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ராக் சால்ட், கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அதில் தேவையான அளவு. ஸோ உப்பு போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லா சுருளை வதங்கும். இந்த தக்காளியோட ஜூஸும் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். இது ஒரு 70% ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் மிளகாய் பொடி, கரம் மசால், மல்லித்தூள் இதெல்லாம் 3ம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சு நல்லா வந்து அதை வதக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண வேண்டியது இந்த ஃப்ரெஷ் பீஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த கிரேவியோடு நல்லா வந்து இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுறணும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த டொமேட்டோ புதினா ஜூஸை வந்து இதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு இதோடு சேர்த்துட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம அதை பாயில் பண்ணணும். இது நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் அரிசிக்கேற்ற தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணியும் கொஞ்சம் கூடவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதான் கன்சிஸ்டன்சி. ஆட் பண்ணிவிட்டு இதை பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இங்கே மீன்வைல் சைடில் எங்கள் அம்மா பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து ப்ரெட் சாண்ட்விச் மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிஷ்ஷு. இது எப்படி பண்ணோம் அப்படின்னா ரவையை கொஞ்சம் ஊற போட்டுட்டு ஊறினதுக்கப்புறமா அந்த ரவையில் வந்துட்டு தயிர், அதுக்கப்புறம் காரப்பொடி, வெங்காயம், அப்புறம் வந்து தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு. இதை ஊற வச்ச இந்த பேஸ்ட்டை வந்து ஆக்சுவலி நம்ம ஒவ்வொரு ப்ரெட்டோட ஸ்லைஸோட ஒரு பக்கத்தில் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நம்ம அந்த தோசை பேனில் போட்டு நெய் போட்டு நம்ம வந்துட்டு 2 பக்கமும் நல்லா பிரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா யம்மியாக இருக்கும். இதில் நீங்கள் வேணும்னா மேஷ்டு பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். பட் நாங்கள் பண்ணல. மீன்வைல் இப்போ இந்த பக்கம் வந்துட்டு பேனில் வந்து நல்லா கொதிச்சிருச்சு அந்த கிரேவி. நம்ம அந்த அரிசியை ஆட் பண்ணிவிட்டு குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் சவுண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அது சூட்டோடு இருக்கும்போதே நம்ம வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கட்டி ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கணும். நெய் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான டொமேட்டோ ரைஸ் ரெடி. அடுத்தது எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா ஷாப்பிங்க்கு. என் பொண்ணு பின்னாடி வீடியோ எடுத்துகிட்ருக்கா பாருங்கள், பின்னாடி உட்காந்துட்டு. ஸோ போத்தீஸ் வந்துட்டு போனோம். போத்தீஸ் எதுக்காக அப்படின்னா என்னுடைய கசினோடைய மேரேஜ் வருது. ஸோ அதுக்காக வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா செம்ம கூட்டம். வண்டி நிப்பாட்ட, 2 வீலர் நிப்பாட்ட இடம் இல்லை. அப்படி கஷ்டப்பட்டு ஒரு இடத்த பார்த்து பார்க் பண்ணிவிட்டு போத்தீஸை நோக்கி நம்ம போயாச்சு. மதுரையில் வந்து போத்தீஸ் வந்து வடக்கு மாசி வீதியில் இருக்குது. அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். போத்தீஸ் ஆனால் அன்றைக்கி வந்து பயங்கர ஃப்ரீயாக இருந்துச்சு, கூட்டமே இல்லை.
இந்த மாதிரி வந்து நான் வருஷக்கணக்காச்சு போத்தீஸை பார்த்து ரொம்ப நிம்மதியாக போய் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு போனோம். ஆனால் என்னன்னு தெரில, எனர்ஜி லெவலே ரொம்ப நமக்கும் கம்மியாயிடுச்சு. கூட்டம் கம்மியானதுனாலயா என்னன்றது தெரியல. பட் ஸ்டில் போய் முடிச்சுடணும் இன்றைக்கி. இதை விட்டால் நமக்கு அப்புறம் டைம் இருக்காது அப்படின்றதுனால போயிட்டோம். ஒரு முதல்ல வந்து நம்ம போய் மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டு ஒரு ஃபுல் கவுனுக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு செட் ஆகுதா அப்படின்றதுக்காக தான் போனோம். அங்கே கலர்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. பட் என்னமோ தெரில, ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருந்துகிட்டே இருந்தது. அதனால் அதை பார்த்துட்டு சரி ஓகே, இதை ஒரு சாய்ஸில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடிமேட் செக்ஷன் பார்த்து கிளம்பிட்டோம். ரெடிமேடில் பார்த்த உடனே ட்ரெஸ் அமைஞ்சிருச்சு. ஸோ அந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் தனியாக ஒரு vlog போடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த vlog வந்து நான் இங்கே முடிச்சுக்கிறேன். ஈவினிங் vlog வந்து உங்களுக்கு மறுபடியும் கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டுருக்கு. ஸ்டே டியூன்ட். பை பாய்.